சக்தி என் அன்பு தங்கமே, நீ எந்த உறவை அதிகமாக நேசித்தாயோ, அவருடன் பேச வேண்டும் என்று ஏங்கினாயோ, உன்னை எந்த உறவு அவமானப்படுத்தியதோ அதே உறவை உன்னை தேடி நான் வர செய்ய போகின்றேன் தங்கமே. வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களும் உனக்காக என்ன என்பதை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதுதான். அதில் இன்பமும் துன்பமும் என இரு சாயல்கள் உள்ளது. இரண்டுக்கும் ஒரே முகம்தான். இன்பத்தில் சிரிப்பும் துன்பத்தில் கஷ்டமும் தெரிகின்றது. இரண்டையும் சமமாக எடுத்துக்கொள்ளும் பக்குவம் உன்னிடம் வந்தால்தான் வாழ்க்கையில் நீண்ட பயணத்தில் மனம் தளராது பயணிக்க முடியும். ஒரு மரத்தில் பழம் என்பது நேரடியாக வருவதில்லை. முதலில் மொட்டு, பின்பு பூத்து காயாய் காய்த்து பழமாய் பழுக்கின்றது. ஒரு பழம் என்ற முழு வடிவில் பெறவே அதற்கு இத்தனை பருவங்கள் தாண்டித்தான் பயணித்து வர வேண்டியதிருக்கு. அப்படி இருக்கையில் நீ மனிதனாக பிறந்ததற்கு எவ்வளவு புண்ணியம் செய்தாயோ இந்த ஜென்மம் எடுத்ததற்கு. எதையும் சட்டென்று முடிவு செய்யாதே தங்கமே. நிதானமாக யோசித்து செயல்படு. பிறகு எந்த ஒரு முடிவையும் எடு. எதற்காகவும் ஏங்கி நிற்காது. அன்பை மட்டும் யாரிடமும் தானமாக கேட்காது. உன்னால் முடிந்தவரை அன்பை கொடு. அதே அன்பு பிறரும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்காது. உனக்கான நல்லதை மட்டுமே உன் அம்மா நான் செய்வேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி செய்வதும் இல்லை. நீதான் சில சமயங்களில் என்னை மறந்துவிட்டு பிறர் மீது அன்பு செலுத்தி அவர்களுக்கு மட்டுமே ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாய். இத்தனை நாட்களாக ஏங்கிக் கொண்டிருந்தாய் அல்லவா? நீ எந்த உறவை தேடி சென்று அவர்கள் என்னிடம் பேச வேண்டும், என்னிடம் மண்டியிட்டு வேண்டிக் கொண்டாயோ அதே உறவை உன்னிடம் கொண்டு வந்து அம்மா நான் சேர்க்கப் போகின்றேன். நீ அவர்களுடன் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழத்தான் போகின்றாய். அதை உன் அம்மா பார்த்து சந்தோஷப்பட போகின்றேன். நான்